அரியர் இருக்கு எனக்கு வேலை தருவாங்களா, நீங்க தருவீங்களா? அரியர்ஸ் வந்து ஆக்சுவலி என்ன salary range ஃப்ரெஷருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னோ சாஃப்ட்வேர் சொல்யூஷன் எங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் உங்க கம்பெனில எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இப்போ கரண்டா உங்ககிட்ட என்னென்ன மாதிரி வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு? பட் என்னென்னலாம் ஸ்கில் செட்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க கம்பெனில பாண்ட் ஏதாவது சைன் பண்றீங்க? நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலை இல்லை. வணக்கம் பாலவிஷ்ணு சார். வணக்கம் நிவாஸ். கனெக்டிங் ஹேண்ட் சேனல்லேருந்து வந்திருக்கோம். உங்களை இன்டர்வியூ பண்ணலாம். உங்கள் கம்பெனியோட வேகன்சி லிஸ்ட், கெரியர் எப்படி, ஒரு புதுசாக வர பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பசங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு ஒரு 7 to 10 minutes நம்ம அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே உங்களை பற்றி நீங்கள் ப்ரீஃப் பண்ணுங்கள் சார். ஓகே ஷூர். என் பேர் பாலவிஷ்ணு. டெக்னோ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸுங்கிற கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர் நான். ஸோ லாஸ்ட் 5 years-ஆக வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாக பேரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 employees வந்து இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்ட் டைமில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அண்ட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணித்தரோம். அண்ட் ஆல்சோ இ-காமர்ஸ், அதாவது அந்த பிஸ்னஸுக்கு அவங்களோட பிஸ்னஸை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணித்தரோம். அதுதான் எங்களோட கோர். நிறைய கண்ட்ரீஸில் வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நைஜீரியா, கேமரூன், அப்புறம் இஸ்ரேல், யூஎஸில், ஆஸ்திரேலியா, யூகே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், டெல்லி, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் கோயம்புத்தூரில் கூட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார், வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க இத்தனை சொல்லும் போது நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்கறேன். உங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னோட ஏஜ் ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். என்னோட ஏஜ் 26 ஆக்சுவலி. 26ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வச்சு வேலை தரீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். தேங்க்யூ. சரி, நம்ம டைரெக்டாக ஒரு மெயின் கண்டென்ட்குள்ளே வரலாம். எல்லாரும் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது என்னன்னா, எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்கு, வேலை தருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க தருவீங்களா? ஓகே, அரியர்ஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அது நாட் அ ப்ராப்ளம். நாங்கள் வந்து மெயினாக வந்து பார்க்குறது வந்து அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ப்ளஸ் கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னா இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். பட் கம்யூனிகேஷன் கூட செகண்டரி தான். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த கமிட்மெண்ட் டு ஒர்க் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இஃப் அ கேண்டிடேட் இஸ் கமிட்டட் டு ஒர்க், அரியர்ஸ் அண்ட் ஆல் டசன்ட் மேட்டர். நாங்கள் ஏற்கனவே எங்களோட டீமில் சில பேர்லாம் இதுக்கு முன்னால் வந்து அரியர்ஸ் இருக்கிறவங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் பார்ட் டைம்ல பண்றவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க எங்க டீம்ல. ஸோ தட் டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ். ஓகே, இப்போ அரியர் இல்லை, பட் டெக்னிக்கலாக அவங்க ஸ்கில்டாக இருக்கணும்னு சொன்னீங்களா சார்? இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் சொல்லியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே ஃபைன். நாங்கள் வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் இருக்குது. நேட்டிவ் மொபைல் ஆப்ஸ், ஹைப்ரிட் மொபைல் ஆப்ஸ். இப்போ நேட்டிவ் மொபைல் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற இதில் வந்து பண்ணுவோம். ஜாவா யூஸ் பண்ணி வந்து பண்ணுவோம். ஐஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கோடு யூஸிங் அப்ஜெக்டிவ்-சி ஆர் ஸ்விஃப்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி. ஸோ இந்த இதில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் இதர் கோர்ஸ் பண்ணியிருந்தாவோ இல்லை உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் யூடியூப் டியூட்டோரியல்ஸ் மூலமாக நீங்களே வந்து சில ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் வில் பி ஹாப்பி டு கன்சிடர். அதே மாதிரி பிஹெச்பி பேக் எண்டுக்கு வந்து பிஹெச்பி Node.js வந்து யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் வெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா HTML, CSS, Angular இதெல்லாம் வந்து React இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹைப்ரிட் மொபைல் ஆப்ஸுக்கு வந்து அயானிக்கும் React Native வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த எந்த டெக்னாலஜிஸில் இஃப் யூ ஆர் பார்ட் வில் பி ஹாப்பி டு லைக் ஹையர் யூ depending on the resume and your performance. ஓகே சார், இப்போ வந்து அவங்க ஒரு பேசிக் நாலேஜோட இருக்காங்கன்னா, நீங்க நாட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஏற்கனவே ஒரு நாலேஜோட வருவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்ல அவங்க ஹையர் பண்ணோடனே ப்ராஜெக்ட் தான் டிப்ளாய் பண்ணுவீங்களா? ஓகே, தட் டிபெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ஃபுல் ஃப்ரெஷரை வந்து நாங்கள் எடுக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா எங்ககிட்ட அவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ பெரிய எம்என்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்குன்னே ஒரு தனி டிவிஷன் இருக்கும். அதுக்குன்னே ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு பேசிக் C++ காலேஜில் படிச்சிருக்கிற இதை மட்டும் எடுத்து இங்கே வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்து டிப்ளாய் வந்து பண்ணிப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு மேன் பவர் இல்லை. ஆனால் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு ப்ராஜெக்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஆள் சின்ன கம்பெனிங்கிறதுனால எங்களால் இப்போதைக்கு வந்து எங்களால் இது பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் வி டூ ஹையர். பட் எப்படி அப்படின்னா வி ஹாவ் டைப்ஸ் வித் சம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் வரும்போது நாங்கள் வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஜூனியர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் வேணும், ஜூனியர் iOS டெவலப்பர் வேணும் அப்படிங்கிறது. அங்கே வந்து அவங்க 3 months or 6 months கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து எடுப்போம். பட் அவங்கள எடுக்கும்போது நாங்கள் மெயினாக வந்து அவங்களோட பேசிக்ஸ் தான் வந்து பார்ப்போம்.
பேசிக்ஸ் இந்த சென்ஸ் ஜாவா எந்த அளவுக்கு வந்து அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் முக்கியமாக ஊப்ஸ் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, டேட்டா பேஸ் ஸ்கில்ஸ் வந்து இருக்கா, எஸ்கியூஎல் queries போட தெரியுதா, பேசிக் டேட்டா சின்ன ஒரு கிராஸ் क्वेश्चन சாரி ஃபார் இன்டரப்ஷன். நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நேம் சொல்லுங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்தா மட்டும் தான் எடுப்பீங்களா இல்ல வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவங்க படிச்ச அந்த ஸ்கில்ஸ் இருக்குனாலும் அக்செப்ட் பண்ண? தாராளமா we can எங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூட்னு தான் வந்து இதெல்லாம் இல்ல, அவங்களோட நாங்க ரெகுலரா வந்து இது பண்ணுவோம் அவ்வளவுதான். அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிருங்க. என் ஸ்கூல் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கு, மெயினா கோயம்புத்தூர்ல இருக்கு. பட் ஆனா அது ஒரு பிளாக்கர் கிடையாது. அதெல்லாம் பிளாக்கர் கிடையாது. வேற ஏதாவது தாராளமா we can do it. சோ அரியர் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பேசிக்கா ஒரு ஸ்கில் இருக்கணும். அவங்களா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் படிச்சிருந்தாங்கன்னா ஈஸியா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரீங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த கொரோனா டைம் அப்படிங்கறனால இப்போ ரெக்ரூட்மெண்ட் எப்படின்றத தாண்டி இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் உங்க கம்பெனில எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே ஃபைன். ஸோ எங்களோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸ்க்குமே நாங்கள் லேப்டாப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் வந்து டெஸ்க்டாப்ஸ் யாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ரைட் ஃப்ரம் டே ஒன் நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இந்த கல்ச்சர் தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது புதுசு இல்லை. நாங்கள் ஆரம்பித்த புதுசுலே வந்து எப்பயாவது டெவலப்பர்ஸ்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இதுனா வந்து அவங்க வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் வந்து வாஸ் தேர் ரைட் ஃப்ரம் 2015. ஸோ இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இங்கே சூடு பிடிச்சிருக்கு. பட் எங்களுக்கு வந்து இது பழகி போன ஒரு கல்ச்சர் தான். ஸோ வி ஆர் ஏபிள் டு அடாப்ட் டு கொரோனா. ஸோ இப்போ வந்து எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் லாக்டவுன் இம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே நாங்கள் வந்து ஒரு 10 days பேக்கே நாங்கள் இங்கே மேண்டேட்ரி எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோம். இப்போ கவர்மெண்ட் நியர்பை இந்த ஜோன்ஸ் இருக்கிறவங்கலாம் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்து எம்ப்ளாயிஸோட சேஃப்டிக்காக வந்து இன்னும் நாங்கள் வந்து யாரையுமே கூப்பிடல. எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டில் கரோனா இஸ் ஓவர் நாங்கள் நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ டில் கரோனா இஸ் ஓவர் வி ஆர் ஓகே ஃபார் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃப்டர் கரோனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் கேசஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் உள்ள எடுத்துட்டு. சூப்பர் சார். இப்போ கரண்ட்டாக உங்ககிட்ட என்னென்ன மாதிரி வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்க? ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு மேனுவல் டெஸ்டர், அதாவது QA அனாலிஸ்ட், குவாலிட்டி அனாலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஃப்ரெஷர் இஸ் ஃபைன். பட் என்னென்னலாம் ஸ்கில் செட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஓரளவுக்கு டீசென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், போத் ரிட்டன் அண்டு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வந்து இருக்கணும். லாஜிக்கல் ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஐடி டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக்ஸ் ஆஃப் SQL அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் we are ready to take. எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ we are immediately looking for native Android, native iOS and React Native developers with at least 2+ years experience. இது வந்து எங்களோட இமீடியட் ஓப்பனிங்கு. கொஞ்சம் லாங் ஆர் மிட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எனி PHP டெவலப்பர்ஸ், Angular டெவலப்பர்ஸ், UI UX டிசைனர்ஸ், இது எல்லாமே if there is any good profile we are ready to consider that also. ஓகேங்க சார். இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம். இப்போ ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனியில் பாண்ட் ஏதாவது சைன் பண்ணுறீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் எங்ககிட்ட இருந்தே ஆகணும், இல்லைனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்கள் கம்பெனிலேருந்து? ஓகே, இல்லை அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. நாங்கள் யாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட்டும் வாங்குறதில்ல, பாண்டும் வந்து வாங்குறது. ஃபைனலாக முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். என்ன சேலரி ரேஞ்சில் சார் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு என்ன சேலரி பே பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சேலரி பே பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஷூர் ஃபைனு. இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.2 lakhs per annumலேருந்து வந்து வி ஸ்டார்ட், டிபெண்டிங் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் வி ஸ்டார்ட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் 5 lakhs per annum வி ப்ரொவைட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில் செட், தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த அவங்களோட என்னென்னலாம் தெரியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வி ப்ரொவைட். ஸோ 1.2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் எஸ் கரெக்ட் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில். நைஸ் சார். ஆஃபீஸோட ஒர்க் டைம் அண்ட் ஆல்சோ ஆஃபீஸோட அதில் எப்படி சாட்டர்டே சண்டே ஆஃபுங்களா? ஓகே ஃபைன். செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த்து சாட்டர்டே வந்து லீவுங்க. அப்புறம் வந்து 1 day per month பெய்ட் லீவ் வந்து இருக்குதுங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இயர்லி ஒரு 10 to 11 கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஆஃபுங்க. டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் கிடையாது. இல்லை, எல்லாமே டே ஷிஃப்ட் மட்டும் தான். அதுவும் டைமிங்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock வந்து சீக்கிரம் ஒரு 5-6 கிளம்பிடுவாங்க. சில பேர் வந்து லேட்டாக 11 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு போகிறவங்களும் வந்துருக்குறாங்க. வி ஆர் டோட்டலி ஃப்ளெக்சிபிள் வித் த டைமிங். 8 hours ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஒரு இது மட்டும், மற்ற எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலை இல்லை, ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா BE படித்தா வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது,
நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் என்ன தான் பண்ணுறேன்னு ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஷோர். இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தெர் ஆர் குட் பிஸ்னஸ் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. பட் ஃப்ரெஷர்ஸுக்கு கம்மி தான். அது காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பி டைரக்ட்லி டிப்ளாய்ட். ஏன் அப்படின்னா வந்து இங்கே யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜிஸ் காலேஜஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஸோ தெர் இஸ் அ பிக் கேப். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கம்பெனிஸுக்கு, இஃப் தே ஆர் பிக் கம்பெனிஸ் லைக் சிடிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் டெடிகேட்டட் டீம். 3 மாதத்துக்கு எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் மாதிரி ட்ரைனிங் கொடுத்து தே வில் டிப்ளாய் இந்த ப்ராஜெக்ட். அது வந்து சின்ன கம்பெனிஸ்னால் வந்து பண்ண முடியாது. அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கம்பெனிஸ் அவாய்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷர்ஸ். ஸோ வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எந்த ஸ்கில் டிமாண்டாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த இதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா இட் வில் வெரி குட். பட் உங்களோட ரொம்ப முக்கியமானது உங்களோட பேசிக்ஸ். உங்களோட பேசிக்ஸ் வந்து எஸ்கியூஎல் நல்லா இருக்கணும், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம் ஃபார் யூ டு கெட் ஜாப். இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, லேர்ன் மோர் டு ஏர்ன் மோர் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து கட்டுறது கையளவுங்கிற மாதிரி தான். உங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சேலரிக்கு வந்து பார்க்கக்கூடாது. ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years யூ ஷுடன் see the salary. ஸோ வந்து நீங்கள் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டு ஒன்ஸ் யூ லேர்ன், அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷராக வரும்போது உங்களோட ஏஜ் ஹார்ட்லி 22-23 இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 இயர்ஸ் மினிமம் இருக்குது. ஸோ ஏர்ன் பண்ணுறதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி லேர்னிங்கில் மட்டுமே வந்து இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. பேசிக்ஸ் மட்டும் நல்லா வந்து படிங்க. தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஜாப் சர்ச். தேங்க்யூ.